ஐயா ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலையில் தண்டனை பெற்று சிறைக்கு சென்ற சாந்தன் அவர்களின் மரணம் ஒரு சட்டப்படுகொலை. அண்ணன் செந்தமிழன் சீமான் காட்டம் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியது என்ன அப்படிங்கிற விடயத்தை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். ஐயா சாந்தனுடைய மறைவிற்கு உயிர்மை வலையொலியின் சார்பாக கண்ணீர் வணக்கம். அதே சமயம் அவருடைய ஆசை என்ன, அவர் என்ன மாதிரியெல்லாம் நினைச்சு வச்சிருந்தாரு, ஆனா எப்படிப்பட்ட ஒரு போக்கா இருந்துச்சு அவருடைய சிறை வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த காணொலியில அண்ணன் செய்தியாளர்கள் சந்திப்புல கூறியதை வச்சு நம்ம ஒரு பதிவிடுறோம். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடியலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விடியாது இன்னுமே ஒரு விடையை நோக்கி ஓடக்கூடிய இடத்துலதான் இந்த அரசு நம்மை வைத்திருக்கிறது அப்படிங்கிறது புரியாத புதிராகவும் போய்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் சாந்தன் ஐயா அவர்கள், அதாவது ராஜீவ்காந்தி படுகொலையில் தண்டனை பெற்று சிறைக்கு சென்ற சாந்தன் ஐயா இன்று உடல்நிலை கோளாறு காரணமாக சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டதாக செய்தி வந்தது. ரொம்பவும் மனதை உருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேரடியாவே போயிட்டாரு அந்த அவரை பார்க்கறதுக்கு, அந்த அவருடைய உடலை பார்க்கறதுக்கு. இவ்வளவு போராடி விடுதலை விடுதலை என்று கேட்டு நாங்கள் போராடினதெல்லாம் தம்பி சாந்தனுடைய சாவை பார்க்கத்தானா நினைக்கும் போது ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதே சமயம் அவர் கேட்டுக்கிட்டது என்னன்னா, தயவு செஞ்சு எங்களை நீங்க நேரடியா பார்க்க விடல, நாங்க பல முறை மனு கொடுத்துமே எங்களால பார்க்க முடியாது இருந்தது. இந்த உடலையாவது பார்க்கறதுக்கு, அவருடைய உடலையாவது பார்த்து இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுங்கிற அளவுக்கு மிக மனதை உருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா தான் அது நிகழ்வா தான் பார்க்கப்படுது. அந்த மாதிரி அவரை பத்தி அண்ணன் சொல்றப்ப பாத்தீங்கன்னா, அவரு ஒரு நல்ல பக்திமயமானவர். எப்ப போனாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, திருநீர் விட்டு விடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு பக்திமான், கடவுளை நம்பக்கூடியவர். எப்படி இருந்தாலும் விடுதலை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கனவோட அவரு இருந்தாரு. இறுதியா ஒரு பொது சிறையிலிருந்து கொடும் சிறைக்கு மாற்றப்பட்டாருன்னு அண்ணன் சொன்னாரு. அது கொடும் சிறைங்கிறது என்ன அப்படின்னா, முகாம், இவர்கள் எல்லாம் தங்க வைக்கக்கூடிய முகாம். அந்த முகாம்ல பாத்தீங்கன்னா அருகில இவருக்கு பக்கத்துல யாருமே இருக்க முடியாது. உறவினர்களா இருக்கட்டும் அல்லது தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், யாருமே இருக்க முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலையில அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தப்ப மருத்துவர்கள் அவரை மருத்துவத்திற்காக அணுகிய போது அவர் சரியா ஒத்துழைக்கலைங்கிற ஒரு காரணத்தை வருத்தத்தோட மருத்துவர்கள் அண்ணன்ட்ட வெளியிட்டு இருந்தாங்க. அப்படி அவர் ஏன் ஒத்துழைக்கல அப்படின்னா, ஒருத்தருமே இல்லை, அவர் தனியா இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இந்த மருத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள வந்துருச்சு. அதனால அவரால் தொடர்ச்சியா ஒத்துழைக்க முடியல அப்படிங்கறத மருத்துவர்கள் குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு ஒரு மணி நேரம் அவரை வச்சு நாங்கள் ஒரு வணக்கத்தை மரியாதை செஞ்சு இறுதி பயணத்தை அவனை அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்கள் உதவணும். அதுவாவது எங்களுக்கு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த பயங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு நோயாளியா இருக்கிறப்ப தன்னுடன் தனக்கானவர்கள் இல்லை என்பது தான் மட்டுமே இருக்குங்கிறது என்பது ஒரு கொடும் வதை கூடமா, ஒரு வதை நிகழ்வாத்தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயம் அவருடைய மனதுல என்ன மாதிரியான எண்ணோட்டங்கள், என்ன மாதிரியான கஷ்டங்கள், என்ன மாதிரியான ஒரு நினைவுகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த தருணத்துல உணரணும். அதே சமயம் அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசுறப்ப பக்கத்துல தங்கை இருந்திருக்கிறாங்க, ஜெயக்குமார் ஐயாவுடைய மனைவி அவர்களுடைய என்ன சொல்றது, பிள்ளையோட கல்யாணத்திற்கு கூட, திருமண நிகழ்விற்கு கூட நேர்ல பார்க்க முடியல. அவங்க அழுவுறத பார்த்துட்டா நமக்கு வேதனையும் ரொம்ப மனதை உருக்குது. நான் ஜெயக்குமாரோட வைஃப் பேசுறேன். தயவு செய்து உயிரோடு இருக்கும் போது அவர் நல்லபடியாக அமுச்சு வச்சுக்கோங்க. இந்த ஊர் தான் எங்கள்
என் தங்கச்சி, அதை நீங்கள் அனுப்பி விட்டுருக்கலாம். இது ஒரு கொடுமையானது. எங்கள் பிள்ளை பார்த்திபன் திருமணத்துக்கு கூட நீங்கள் வந்து அவர் வர முடியல. அவர் பிள்ளை கல்யாணத்தை கூட நேர்ல பார்க்க முடியாம இன்னுமே அந்த சித்திரவதை கூடத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப சித்திரவதைப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் குறிப்பிடுறப்ப என்னன்னா, ஒரு தண்டனை காலங்கிறது ஒரு 10 ஆண்டு, அதிகபட்சமா ஒரு 14 ஆண்டுகளா இருக்கலாம். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாமே ஒரு நன்மதிப்பினுடைய அடிப்படையில அவங்கள வந்து விடுதலை செய்யலாம். ஆனா இந்த சட்டம் நிறைவேற்றப்ப இது வந்து இஸ்லாமிய விடுதலை, இஸ்லாமிய இவர்களுக்குமே இந்த மாதிரி ராஜீவ்காந்தி ஐயானுடைய படுகொலை வழக்குல உள்ளே சென்றவர்களுக்கு வந்து இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ரொம்பவும் ஒரு சட்டப்படுகொலையா பார்க்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இது எப்படிப்பட்டது, எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கணும். அதே சமயம் பேரறிவாளன் ஐயா வந்து அவரே படிச்சு சட்டத்தை பயின்று உள்ளேயே இருந்து சிறையில இருந்து அவரே சட்டத்தை பயின்று பல நாடுகளில் விடுதலை அடைந்த வழக்குகளை எடுத்து ஆய்வு செய்து அந்த ஆய்வை வந்து சான்றுகளை வச்சு இவரே தனக்காக வழக்காடி அதுல இருந்து விடுதலை ஆகி வராரு. ஜட்ஜ்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா, தீர்ப்புலையும் பாத்தீங்கன்னா இது எல்லோருக்கும் பொருந்துங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வருதுங்கிறப்ப இன்னுமே இவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. இவர்கள் வெளியே வர முடியாம இப்படி ஒரு துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள் என்பது ஒரு கொடும் வேதனைக்குரிய செயல். அதே சமயம் சாந்தன் ஐயா அவர்களுடைய நிறைவேறாத ஆசை அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாத்தையும் கேட்டா என்ன சொல்லுவாங்க, நாங்க வீடு கட்டி இருக்கணும், கார் வாங்கி இருக்கணும், நகை நிறைய வாங்கி என் மனைவிக்கு போடணும், அம்மாவுக்கு போடணும், இந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறத சொல்லுவாங்க இல்லைங்களா. அது ஒவ்வொருத்தருடைய எண்ணத்தை பொறுத்து. ஆனா அவருடைய ஆசை எப்படி இருந்தது அப்படின்னா, தன்னுடைய தாயை நேரடியாக பாத்திர முடியாதா, தன் தாயினுடைய கையால் ஒரு உருண்டை சோறு வாங்கி சாப்பிட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆசை. இன்னைக்கு வந்து அண்ணன் வேதனைப்பட்டு சொல்றப்ப இந்த ஆசையை கூட நிறைவேற்ற முடியாது நாங்க வந்து தவிக்கிறோம். இந்த ஒரு மனிதனுடைய ஆசை உடல்நிலை சரியில்லாத போதும் கூட ஒரு இறுதியா இன்னைக்கு வந்து இரவு வந்து விடுதலைன்னு சொல்றப்ப, இன்னைக்கு இரவு விடுதலையாகி போயிடலாம், அவரு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப, இதுவே வந்து அவர் போய் அவருடைய தாயின் முகத்தை பார்த்து விட்டு அவருடைய கையால் ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டோ அல்லது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோ அவர் இறந்திருந்தாரு அப்படின்னா அவருடைய ஆசை நிறைவேறி இருக்கும். அவரு நம்ம இவ்வளவு தூரம் பேச வேண்டியதே கிடையாது. ஆனால் அந்த ஒரு எளிய ஒரு ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத இடத்துல இந்த அரசு வைத்திருக்கிறது அப்படிங்கறது வந்து காட்டமாவே அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதே மாதிரி மற்றவர்களையும் வந்து இந்த கொடும் சிறையில வந்து வதைக்கோடத்துல வந்து போட்டு கொன்னுறாதீங்க அப்படின்னு அந்த அம்மா அழுதுட்டு வேண்டுறாங்க. பயாஸ் இருக்கிறாப்புல, முருகன் இருக்கிறாப்புல, ஜெயக்குமார் ஐயா இருக்கிறாரு. இந்த மாதிரி இவர்களை இதே மாதிரி கொண்டாடாதீங்க, தயவு செஞ்சு விடுதலை செய்யுங்க அப்படின்னு தான் அண்ணன் வந்து உருக்கமாகவும் காட்டமாகவும் கேட்டுக்கிறாரு. அண்ணனுடைய அந்த பேச்சுல பேசுறப்ப அண்ணனுடைய முகத்துல பார்த்துட்டீங்கன்னா உண்மையாலும் அவ்வளவு மனதுல எவ்வளவு நேசிச்சு வச்சிருந்தாரு அவங்களை. ஏன்னா அவர்கள் என்ன வெளியே வந்து இப்ப பேரறிவாளன் ஐயா, ரவி ஐயா எல்லாம் வந்து வெளியே வந்துருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து வெளியே சமூக கேடா என்ன செஞ்சுட்டாங்க, அவர்கள் இருக்கும் இடமே தெரியாமல் இருக்கிறார்கள். நாங்க அணுகிறதுனா கூட அவங்க எங்க இருக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுட்டு போய் பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்படியும் நாங்க அடிக்கடியும் பார்க்க முடியறது இல்ல. அவர்களை நம்ம தொந்தரவு செய்ய வேண்டாங்கிற இடத்துல நம்ம பாக்குறது இல்ல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களை எந்த அடிப்படையில் வந்து இந்த வதை கூடத்துல வச்சிருக்கிறீங்கிற மாதிரி அண்ணன் கேள்விகளை இருக்கிறது வந்து மிகுந்த மன வருத்தத்தை, அதாவது மனவேதனையை கூட்டக்கூடிய ஒரு பார்வையா இருக்கு. ஒரு சாந்தன் ஐயாங்கிறது வந்து இப்ப அவருடைய மென்மையானவர், அவர் வந்து எளிமையா எல்லாத்திட்டையும் பழகக்கூடியவர், பேசக்கூடியவர். அந்த ஐயா வந்து நிறைய தடவை அண்ணனை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம சீமான் அண்ணனை வந்து செந்தமிழன் சீமான் அண்ணனை வந்து நான் அவரை வந்து பார்க்கணும், நான் அவர்கிட்ட பேசணும்னால பல தடவை கேட்டிருக்கிறாரு. ஆனா அதற்குரிய வாய்ப்பையும் இவர்கள் மறுத்து விட்டார்கள். இந்த இடத்துல யாரையுமே பார்க்க முடியாதுங்கிற மாதிரி அவரை வந்து வச்சிருந்திருந்தாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு வதைக்கூடத்தில் இருக்கிறப்ப அது வந்து எப்படிப்பட்ட ஒரு மன எண்ணங்களை உருவாக்கியிருக்கும், மன சிந்தனைகளை உருவாக்கியிருக்கும். எப்படி மருத்துவத்துக்கு ஒத்துழைச்சிருப்பாரு, அவர் கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறந்தாரு. இறுதியா வந்து அவர்
எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கெல்லாம் இருந்திருக்கிறாரு. அவரு சொந்தமா அவருடைய வேலைகளை செய்யறது ரொம்ப கடினமா இருந்திருக்குதுங்க மாதிரி எல்லாம் மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க. அப்ப அதையெல்லாம் கேட்கிறப்ப எவ்வளவு ஒரு இழிநிலையினுடைய கடைக்கோடி இடத்துல வந்து நம்ம தமிழிடம் நின்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே சமயம் இதை வந்து நம்ம அரசியல் பேச்சாங்கிறத விட ஒரு மனிதநேய அடிப்படையில், ஒரு மாண்பின் அடிப்படையில் வந்து ஒரு சக மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு இழிநிலை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு தாயை அவருடைய இறுதி ஆசையே வந்து தாயை நேர்ல பார்த்தரணும். அவங்க ஏன்னா அந்த அம்மா ஒரு போன் போட்டு பேசினா கூட அவங்க குரல் கேட்குமாங்கிற இடத்துல கூட காது அந்த அம்மாவுக்கு வந்து காது கேட்காது. அப்போ வந்து நாம கூட இருந்து அவங்களுக்கு பேச இது பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அப்போ இவர் வந்து இன்னைக்கு விடுதலையாகி நாளைக்கு போயிருந்தாருன்னா, ஏன் இந்த விடுதலை முன்னாடியே தந்திருந்தா அவர் இறுதி காலத்தை அவர்கள் தாயோட கழித்திருப்பார்கள். அவர் தாய் முன்னாடி அவர் இறந்திருந்தா, தாயின் மடியில் இறந்திருந்தா கூட ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து இப்படி வந்து இறந்திருக்கிறாரு அப்படிங்கிறது, உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இருந்திருக்கிறது வந்து ரொம்ப கொடு வேதனைக்குரியதா இருக்குது. இது எப்படிப்பட்ட செயலா இருக்குன்னு அண்ணன் வந்து கேள்வி எழுப்புறாரு, செய்தியாளர்களிடம் வந்து கேள்வி எழுப்புறாரு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு போக்கா இருக்கு அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய இடத்துல நம்ம மரணம், இந்த சாவு உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். நாங்கள் அதை தான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட அன்போடு நான் கெஞ்சி கேட்டுக்கிறது. மீதி இருக்கிற 3 பேரையும் எங்களுக்கு இதை ஒட்டி விடுதலை செஞ்சுருங்க, தயவு செய்து விடுதலை செஞ்சுருங்க. இன்னும் காலம் கடத்துறது மானுடம் இருக்கா, கருணை இருக்கா, அன்பு இருக்கான்னு சந்தேகிக்கிற அளவுக்கு வந்துடும். இதுக்கு மேலேயே இதை தாமதிக்காமல் நீங்கள் விடுதலை செய்யணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள். வேற ஒன்றும் இல்லை.